ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். சில பேருக்கு யாராவது தப்பு செஞ்சால் பிடிக்கவே பிடிக்காது. அது எப்படி அவன் இதை செய்யலாம் அப்படின்னு கோவம் ஜாஸ்தியாக வரும். இது மனுஷங்க தவறு செய்கிறது இயற்கை. தெரியாமல் செய்யலாம், சில பேர் தெரிஞ்சே செய்யலாம். அண்ட் ரோடுன்னு இருந்தால் ரோடு அழுக்காக தான் செய்யும். அதை திருப்பி திருப்பி சுத்தம் பண்ணாலும் திருப்பி வரும். ஸோ இது ஜஸ்டிஃபை பண்ணலை. ஆனால் அதை கடந்து நாம் போகணும். அதே இடத்துல நின்றுட்டு கோவப்படுறது நம்மளோட ஆரோக்கியத்துக்கோ, உடல் ஆரோக்கியத்துக்கோ, மன ஆரோக்கியத்துக்கோ சரியான விஷயம் இல்லை. என்ன ஒன்று நம்ம பண்ணலான்னா, நம்ம கண்ட்ரோலில் என்ன விஷயம் இருக்குதுன்னா, நாம் ஏதாவது ஒரு சின்ன தவறு தெரியாமல் செஞ்சிட்டோன்னா, தவறி செஞ்சால் தவறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை திரும்ப திரும்ப செய்யாமல் பார்த்துக்கலாம். புதுசாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணினோன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கலாம். அதுக்காக தப்பு செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றதில்ல. இந்த தவறுக்கே ஒரு டெஃபனிஷன் சொல்லுவாங்க. தெரியாமல் தவறி செஞ்சால் தவறு, தெரிஞ்சே செஞ்சால் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் புதுசாக செஞ்சு புதுசாக விஷயங்களை கற்றுக்கலாம். ஒரே மாதிரி சேம் மிஸ்டேக்ஸை நம்ம செஞ்சு நம்மளை நாமளே சிரமப்படுத்திக்க வேண்டாம், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சிரமப்படுத்த வேண்டாம். ஒரு வேளை நாம் செஞ்சாலும் பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்மளை நாம் மன்னித்து ஏற்றுக்கிட்டு கடந்து போகிறதுக்கு பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். ஓகே, அண்ட் அதுதான் நம்மளோட எனர்ஜியை, நம்மளோட வைப்ரேஷனை, ஃப்ரீக்வன்சியை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரே வழி. ஸோ நம்மளை அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பண்ணுற இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸையும் நம்மளால் ஏற்றுக்கிட்டு கடந்து போக முடியும். இதுக்கு அர்த்தம் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, ஏற்றுக்கணுன்றது கிடையாது. நம்ம அந்த இடத்துல தேங்கி நின்றக்கூடாது அப்படின்றது தான் இங்கே சொல்ல வந்த கருத்து. முக்கியமான விஷயம் அக்செப்டன்ஸ். நம்மளை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வந்த பாயிண்ட். ஸோ இதனால் என்ன நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னா, நம்ம பயணம் தடை இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். நம்ம எதை ஈர்க்கணும்னு நினச்சோமோ அதை ஈர்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். ஏன்னா இந்த மாதிரி தவறோ தப்போ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா அதுதான் அதிகமாக ஈர்க்கப்படும். அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை அமைதி, சந்தோஷம், நம்மளோட இலக்கு. ஸோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணலாம். தேங்க்யூ.